லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு தரமான படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஜீப்ரா இந்த படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினிக்கு பேங்க்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹீரோ போய் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவாரு. பட் அதனால அவர் இன்னொரு பிரச்சனை மாட்டிப்பாரு. அதாவது வில்லனுக்கு வர வேண்டிய ஒரு 5 கோடி பணம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி அது ஒரு 1000 அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால வில்லன் வந்து இன்னும் 4 நாள் இந்த 5 கோடி அமௌண்ட்டை என்ன திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த 5 கோடி பணம் எப்படி ஹீரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, இதை யாரு பண்ணா, இந்த 5 கோடி திருப்பி வில்லன்ட்ட கொடுத்தாரா அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. ஆக்டிங் வைஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தில் எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் பேங்க்ல நமக்கே தெரியாமல் நடக்கிற சில விஷயத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. அண்ட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகிறதே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். அது மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற ஃபீல் ஆகும். ஒரு 2.25 மணி நேரம் படம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலி தோணுச்சு. மற்றபடி இது பார்க்கறதுக்கு ஒருத்தான ஒரு படம் தான். 18+ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக இல்லை. ஒரே ஒரு சாங்கில் வந்து மைல்டாக வரும். ஸோ அந்த சாங்கை மட்டும் ஓட்டிருங்க.